Taste the Daily. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தங்களை ஊரை விட்டு ஒதுக்கியதால் முதியவர் கழுத்தை அறுத்து கொண்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது. வருதம்பட்டியில் அருந்ததியர்களுக்கு சொந்தமான அம்மன் கோயிலில் கடந்த ஆண்டு திருவிழாவின் போது அவர்களுக்குள் மோதல் ஏற்பட்டது. அப்போது 10 குடும்பத்தினர் ஊரை விட்டு தள்ளி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் ஓராண்டாக புகார் அளித்த நிலையில் அதிகாரிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் கோயில் திருவிழா தொடங்கியது. இதனால் வேதனையடைந்த சின்னான் என்ற முதியவர் கழுத்தை அறுத்து கொண்டார். படுகாயங்களுடன் அவர் சிகிச்சை பெறும் நிலையில் இதுதான் திராவிட மாடலின் சமூக நீதி லட்சணம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு வருஷமா 8/3/2024 வரைக்கும் பெட்டிஷன் கொடுத்துட்டு யார் எந்த அதிகாரி எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க. ஒரு வருஷமா நடந்துட்டே தான் இருக்கிறாங்க. தாலுகா ஆஃபீஸ்லையும் சரி, இப்போ ஆடியோ ஆஃபீஸ்லையும் சரி, ஸ்டேஷன்லையும் சரிங்க. ஒரு வருஷம் நடந்துட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான சாட்சி ஆதாரங்கள் வச்சிருக்காங்க. திருவிழா நம்ம முடிஞ்சிருச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைமே தான் வருங்களே. போன வருஷம் ஆடி 18 அப்பயும் எங்களுக்கு தள்ளி வச்சு செஞ்சுட்டாங்க. நாங்கள் இப்போ எங்களுக்கு அது வரைக்கும் அப்பயும் அதிகம் சப்போர்ட் பண்ணல, இப்பயும் அதிகம் சப்போர்ட் பண்ணலைங்க. எங்கள் 10 குடும்பங்களும் தனியாக தான் நிற்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சோத்துப்பாக்கம் மேம்பாலம் அருகே ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து முன்னே சென்ற லாரி மீது டிப்பர் லாரி மோதி விபத்து ஏற்பட்டது. விபத்து காரணமாக மேல்மருவத்தூர் மதுராந்தகம் செல்லும் சாலையில் 5 கிலோமீட்டருக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் விபத்து தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களுக்கு கல்குவாரி உரிமையாளர்கள் மிரட்டல் விடுத்தனர். இதை கண்ட பொதுமக்கள் கல்குவாரிகள் எல்லாம் திமுக ஆட்சியில் சமூக விரோதிகளின் கைகளுக்கு சென்று விடுவதாக குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இருளர் பழங்குடியினர்களுக்கு மின் வசதி வழங்காததால் இருளில் தத்தளிக்கின்றனர். வந்தவாசி அடுத்த தென்சேந்தமங்கலம் கிராமத்தில் இருளரின மக்களின் வீடுகளுக்கு 3 ஆண்டுகளாக மின் இணைப்பு வழங்கப்படாததால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். மின் வசதி, தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் பள்ளி மாணவர்களின் படிப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. மின் இணைப்பு கேட்டு மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 6வது 5வது படிக்குதுங்க. இந்த வில்லேஜில் படிக்குது, பக்கத்து ஊரில் போய் படிக்குதுங்க. தூரமாக இருக்குது. அவங்க போய் வர மணி 6 மணி ஆயிடுது. அவங்க வந்து வீட்டு ஹோம்ஒர்க்கு எதுவுமே பண்ண முடியல. அவங்க படிப்புக்கு எதிர்காலம் கெடுது. அவங்களோட அந்த எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கு வீட்டு மின்சார வசதி செய்து கொடுமாறு கேட்டுக்கொள்கிறோமா. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அமைச்சர் பங்கேற்ற விழாவில் தவறாக எழுதப்பட்ட தமிழால் தமிழ் ஆர்வலர்கள் கொந்தளித்துள்ளனர். அரும்பருதி கிராமத்தில் விடிய அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்ற நிகழ்ச்சி நடந்தது. இதற்கான பேனரில் ஊராட்சி மன்ற அலுவலக திறப்பு கல்வெட்டில் சம்பந்தமே இல்லாமல் தணிகாசலம் என்ற திமுக நிர்வாகியின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. இதனிடையே 100 நாள் வேலை திட்ட ஊதியம் தங்களுக்கு வரவில்லை என புகார் கூறிய பெண்களை ஏறெடுத்து கூட பார்க்காமல் எல்லாம் மொத்தமாக வரும் என துரைமுருகன் கூறி சென்றதால் பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. வரும்